அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க போறாங்க. அவர் பதவியை ராஜினாமா பண்ண போறாருன்னு சொல்லி இங்குள்ள ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா போற போக்க பார்த்தா அதிமுகவோட தலைமையே மாறிடும் போலங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சு அவரே சொல்லிட்டாரு அவர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டை எல்லாருமே விட்டுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள 5 மண்டலங்களில் 3 மண்டலங்களில் வின் பண்ணணும். 3 மண்டலங்களில் வின் பண்ணாதான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருத்து இருக்குங்க. அண்ணாமலை அவர்கள் சூசகமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் மட்டும் கூட்டணி அமைச்சா பத்தாது, அந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கணும், தினகரன் அவர்களும் இருக்கணும். அப்படி அந்த கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் சூசகமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் கிட்ட இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இடம்பெறணும்னு சொன்னதாகவும் இதுக்கு இபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு சில செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி நல்ல கூட்டணியாக வந்திருக்கும். டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக பாஜக கூட்டணினால எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஏன்னா 2021 தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து தான் போட்டிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட ஆட்சியை பிடிக்க முடியல. அதனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தென் மண்டலங்களில் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து கூட்டணி வச்சாதான் இந்த கூட்டணினால் தென் மண்டலங்களில் வின் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதிமுக பாஜக 2 கட்சிகளுமே கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வடமண்டலங்களில் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி 3 மண்டலங்களில் வின் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இந்த கூட்டணி தமிழகத்தில் ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க இல்லையா. இதனால தான் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி கணக்கை பற்றி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா மட்டும் பத்தாது, இந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கணும், ஓபிஎஸ் அவர்களும் இருக்கணும் அப்படின்றதான் அண்ணாமலை அவர்கள் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுதுங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதிமுக தலைமையில் இந்த கூட்டணியை கொண்டு போகாமல் என்டிஏ தலைமையில் இந்த கூட்டணியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை கேள்வியாக இருக்கிறது தான். ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் இபிஎஸ்க்கு பெரிய மரியாதையை கொடுத்து மோடி பக்கத்தில் இபிஎஸ் அவர்களை உட்கார வச்சு அந்தளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கரெக்டாக தேர்தல் நடக்க போகிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கலப்பா, நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இது அப்போ பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக வந்துருந்துச்சுங்க. ஏன்னா தேர்தலுக்கு அப்போ 6 மாதம் தான் வந்துருந்துச்சு. அந்த 6 மாதத்தில் நாங்கள் தனித்து போட்டிட்டாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் 18% வாக்குகள் வாங்கினாங்க. இதே அதிமுக நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பாஜக நல்ல எஃபோர்ட்டை போட்டு தமிழகத்தில் இன்னும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. அதனால் அண்ணாமலை அவர்கள் என்ன ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, இபிஎஸ் அவர்களும் கொஞ்சம் பார்த்து தான் நம்பணும். ஏன்னா போன தடவை திடுதுப்புன்னு கழட்டி விட்டாங்க. இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா கூட இப்போ திடீர்னு விஜய் அவர்கள் இருந்துக்கிட்டு நாங்கள் அதிமுக கூட சேரோன்னு சொல்லி அதிமுக கூட சேர்ந்தார்னா அப்போ அதிமுக பாஜகவை திரும்ப கழட்டி விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனால் அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது அதிமுக தலைமையில் கூட்டணி கொண்டு போகாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் இந்த ஒரு கூட்டணியை கொண்டு போகணும்னு
அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் பாஜக தலைமை மாறப்போது அண்ணாமலையை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்குள்ள ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அதிமுக தலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் மீட் பண்ணார். இப்போவும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு பயணம் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு நியூஸ் சேனல்ஸ் என்ன மாதிரி நியூஸ் தெரியுமா போட்டுட்ருக்காங்க, அடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிறாரா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அதிருப்தி இருக்குது அப்படின்றது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதிமுக தலைமையில் கூட மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.